அப்போ நம்ம இருக்கிற நிலைமை நமக்கு அப்படி இருக்கலாம், இல்லை நம்முடைய நிலைமையோ வேற மாதிரி நமக்கு இருக்கலாம். நீங்கள் வாசிக்கலாம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஹீப்ரூஸ் 11th சாப்டர் 23. மோசே பிறந்த போது இவன் ஒரு ஆர்டினரியான பர்சன் அல்ல, இவன் கொஞ்சம் விசேஷம் என்று என்ன பண்ணார்கள், தன்னுடைய பெற்றோர்கள் அவனை பார்த்து இவன் என்னவா ஒரு விசேஷமான, அதுக்காக அந்த நாட்களிலே மோசே பிறந்த போது என்ன கட்டளை இருந்ததுன்னா, எந்த ஆண் பிள்ளை பிறந்தாலும் என்ன பண்ணிடணுமா, அவனை கொன்று போட வேண்டும். அவனை கொன்று போட்டு பெண் பிள்ளைகள் இருந்தால் என்ன பண்ணலாம், வாழ வைக்கலாம் என்று அந்த நாட்களிலே கட்டளை இருந்தது. அப்போ இந்த மோசையை என்ன பண்ணாங்க, இவங்க ஒளித்து வைத்தார்கள். பின்பு ஒளித்து வைத்து 3 மாதங்களுக்கு பின்பாக ஆண்டவர் மோசேவை என்ன பண்ணா, அப்படி பாதுகாத்தா. அப்படி ஏனென்றால் அவனுடைய மோசேனுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருந்தது. ஹல்லேலூயா. அதே போல உங்களையும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்க அநேக நேரம், ஐயோ நான் என்ன பண்ணிருவேன், நான் செத்து போயிருப்பேனே, இல்லை நான் இப்பேற்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, நான் அன்னைக்கே உயிர் போயிருந்தாலும் போயிருக்கோம் என்றெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கலாம். அப்படி உயிர் போகாமல் என்றைக்கும் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவர் சும்மா உங்களை இந்த இடத்துல உட்கார வைக்கல. ஆண்டவர் சும்மா உங்களை இந்த இடத்துல கொண்டு வரவில்லை. ஆண்டவர் சும்மா உங்களை ஏதோ அப்படி பிறந்தோம் போயிட்டோம் என்று வைக்கல. உங்களுக்காக ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.